பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி வருகிறது. நீதிமன்றத்துக்கு இது நீதிமன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பொதுநல வழக்கு நீதிமன்றத்தை தொடர்ந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கு பத்திரிகைகள் பார்த்துருக்கிறோம், நாங்களாம் படித்து பார்த்தோம். அனுமதி வாங்காமல் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே அரசு செயல்படுகிறது, காவல்துறை செயல்படுகிறது. அதான் ஏற்கனவே நான் தெரிவித்து விட்டேனே, அனுமதி வாங்காமல் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றால் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதுதான் நான் சொல்கிறேனுங்கள. இப்போ நான் சென்னைக்கு வரேன்னா, சென்னையில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தணும்னு சொன்னால் வர வழியில் தான் கைது போடுவாங்க. சொல்லுங்க. இதுதான் நாங்கள் தொடர்ந்து அழுத்தம், உங்களுக்கு தெரியுமில்ல, நான் பாரத பிரதமரை தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி வருகின்றேன். எங்களுடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்திலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக விவசாயிகள் பொறுத்தவரைக்கும் தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் மரியாதைக்குரிய ஐயா கண்ணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி புதுடெல்லியிலே போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. நாங்கள் தான் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. இது குறித்து ஏஜி அவர்களிடம் கருத்து கேட்டுக்கின்றோம். அவருடைய கருத்து பெற்ற பிறகு இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் தவறான கருத்து. குற்ற சட்டம் உடனே யாருமே அதை போட்டுவிட முடியாது. தக்க ஆதாரம் இருந்தால் தான் குற்ற சட்டம் போட முடியும். ஆகவே இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகின்ற விதத்திலே, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்ற விதத்திலே தொடர்ந்து அவர்கள் போராடி பல்வேறு வழக்குகள் இருந்தால் தான் குற்ற சட்டம் போட முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் குற்ற சட்டம் போட முடியும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ஒரு திரைப்பட நடிகர். அரசியலுக்கு வந்தால் அதற்கு தக்க கருத்துக்கள், அதற்கு தக்க பதில் வழங்கப்படும்.